செய்யப்பட்டு இந்நாள் வரைக்கும் கணினியில் பட்டா, சிட்டா, ஆப்பதிவேடு இவைகளில் பெயர் இடம்பெற்று கிராம நிர்வாக அலுவலரால் அடங்கல் சான்றும் வழங்கப்பட்டும் எந்தவிதமான முறைகேடுகளும் இல்லாத பட்டா நிலங்களுக்கு அதிகாரிகளின் கவனக்குறைவால் நீர்நிலையாக தவறுதலாக இருந்த இடத்தை பட்டாவாக மாற்றிய பின்பும் பத்திரப்பதிவு அலுவலக பதிவேட்டில் நீர்நிலை என தவறுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டறிந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு அது ஒரு கேஸ் ஆர்டர் ஆகிருக்கு. 2000க்கு பிறகு உள்ளதில்லை, நீர்நிலைக்கு எல்லாம் பட்டா கொடுக்க விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக இருக்கக்கூடியதுக்கு கொடுத்துறட்டு ரத்து பண்ணட்டு. ஆனால் நிறைய மக்கள் வாங்கி விற்று காலகாலமாக இருக்கக்கூடிய இடங்களை தவறுதலாக இது பண்ணியிருக்காங்க. கண்டறிந்து உடனடியாக பத்திரப்பதிவு அலுவலக பதிவேட்டில் திருத்தம் செய்து மக்களின் மன உளைச்சலை போக்க மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டுக்கொள்வதல் சம்பந்தமாக ஆலோசித்தார். இந்த மகளிர் நல உரிமை கழகம் கர்மாவளையில் மாவட்ட செயற்குழு பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசித்தார். ஒவ்வொரு மாதமும் மனித நல உரிமை கழகம் கர்மாவளையின் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தினை செயற்குழு பொறுப்பாளர்களால் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசித்தார். வட்டத்துக்கு குறைந்ததுனால தடவை நடத்தணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறான். இருந்தாலும் அது அடுத்த இது வாரத்துக்கு தான் நாங்கள் போட முடியும். ஆமாம். மனித நல உரிமை கழகம் கர்மாவளையின் செயற்குழுவால் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து ஆலோசித்தார். மனித நல உரிமைகள் கழகம் கர்மாவளையின் செயற்குழு உறுப்பினர்களால் கொண்டு வரப்படுகின்ற இதர விஷயங்கள் குறித்து ஆலோசித்தார். அப்படி சொல்லி அந்த நிகழ்வை முடிச்சிருக்கோம். இதுவரை அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு மாய வணக்கம். உண்மையிலே சார் அருமையான கருத்தை வச்சுருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட்டில் எங்கே சொல்லி தருவாங்க, மேலோட்டமாக சொல்லுவாங்க, மேலோட்டமாக ஜெனரலாக சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையாக ஒவ்வொரு செக்ஷனாக எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி முறைப்படுத்தணும், அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அருமையாக ஒரு இதை வந்து சொன்னார். அவருக்கு நம்ம சார்பில் ஒரு வாழ்த்துக்களுக்கு என்ன சொல்லணும்னா, இதை வந்து நம்ம இயக்க சார்பில் ஒரு புக்கு மாதிரி போட்டு நல்லா இருக்கும். எனக்கு பார்வைக்கு இவருடைய கருத்துக்கள் அத்தனையுமே எடுத்து ஒரு புக்கு மாதிரி போட்டு அதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் படிக்கிறது இல்லை, நான் ஹியூமன் ரைட்ஸ் படிச்சிருக்கிறேன். நான் இவ்வளோ விளக்கமாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் புக்கில் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்லணும்னா ஹியூமன் ரைட்ஸ் புக்கு இருக்குது. அந்த புக்கில் வந்து இவ்வளோ